பார்த்திருப்பீங்க. படம் சின்னவனோட ஈரோடு போறேன், இந்த வாரம் பெரியவனோட ஈரோடு போறோம். கொஞ்சம் எங்க பாப்பாவுக்கு பாருங்க கொஞ்சம் பட்ஜெட் பண்ணும். அதுக்கோசமே இப்ப நான் கிளம்புறோம். எனக்கு 2 பேரும் போயிட்டு வரோம். நான் போட்டுக்கிறேன். சைஸ் எப்படி தெரியும்? டெக்மோ ஸ்போர்ட்ஸ் சூப்பரா இருக்குதுங்க. டிஷர்ட்லாம் ஆத்துல போயிட்டு அதை பத்திட்டு வராங்க. இதுக்கப்புறமா எப்ப சமைக்கிறது? மணி 9 ஆச்சு. போய் படப்பண்ணு செஞ்சேன். அரிசி ஊற வச்சுட்டேன். பாதி வந்து நான் குழம்பு கட்டி வச்சுட்டேன். தலை, உடம்பு, வால். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு போன வாரம் பார்த்திருப்பீங்க. படம் சின்னவனோட ஈரோடு போறேன், இந்த வாரம் பெரியவனோட ஈரோடு போறோம். ஆமாங்க, நானும் இன்னைக்குதான் சென்னையில இருந்து ஈரோடு இன்னைக்குதான் வந்தேன். இது வரைக்கும் நான் அந்த ஈரோடு மார்க்கெட் போனதே அம்மாவும் தம்பி வாரம் ஈரோடு மார்க்கெட் கிளம்பி போயிடுறாங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் போறேன். அதுதான் சரி வாங்கணும் போலாம் அப்படின்னு டைம் ஆச்சு. அங்க நாங்க போய் என்னென்ன வாங்கன்னு உங்ககிட்ட காட்டுறோம். கொஞ்சம் எங்க பாப்பாவுக்கு பாருங்க கொஞ்சம் பட்ஜெட் பண்ணும். அதுக்கோசமே இப்ப நான் கிளம்புறோம். எனக்கு 2 பேரும் போயிட்டு வரோம். வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஸ்பெஷலா இன்னைக்கு வந்து மீன் தான் கேட்டுக்கேங்க ரம்யா. அதான் மீன் தான் எடுக்க போறேன். ஆமாங்க, ஞாயிற்றுக்கிழமை செய்யறோம். ஆக்சுவலா நைட்டே ஊருக்கு கிளம்புறோம். இருந்தாலும் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சிறப்பா இப்படி எல்லாம் போயிட்டு மீன் எடுத்து செஞ்சு சாப்பிட்டு நைட்டு கிளம்பி போறாங்க. தூங்கி எந்திரிச்ச மூஞ்சி அப்படியே இருக்குது. தூங்கி எந்திரிச்ச கலக்கு அப்படியே இருக்கு. அப்புறம் அப்படிதான் எனக்கு தூங்கி முடிச்சா அது போக நேரம் சென்சியல் நமக்கு ஆயிரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு என்ன பண்ணுவோம்? முன்னாடி நீங்க வீடியோ பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தம்பி இல்லையா? தம்பி அவங்க கோயம்புத்தூர் போறாங்கன்னு. ஓகே ஓகே. அண்ணன் ஒரு அடி கூட்டிட்டு போவேன். நாமே தான் போறான். அவனை கூட்டிட்டு போ அப்படின்னு அவனுக்கு காலை ட்ரெயின் கிளம்பிருப்பா. நீங்க கோயம்புத்தூர் போறீங்க. அப்படி இன்னைக்கு இப்ப கிளம்பிட்டோமா? சரி சரி. அதுதான் சரி. நாங்க 2 பேரும் போயிட்டு சரி போலாம். போயிட்டு மீன் எங்க வாங்குற? மீன் பள்ளிப்பட்டு இங்கே வாங்கலாமா? ஈரோட்லயா? இங்கே வாங்கலாம். சரி, ஓகே. சரி, செல்வோம். நாங்க காலையில 7:30 மணிக்கு கிளம்புறோம். நீ ரெகுலர் எத்தனை மணிக்கு போவீங்க தம்பி? நீயும் 7 மணிக்கு அங்க இருப்போம். ஆமா, அப்படிதான் இருக்கணும். டைம் ஆயிடுச்சு. காலையில எடுத்து வச்சிருவாங்க. நேரமா போனா வேணுங்கிறது வாங்கிட்டு வர தெரியுமா? எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? அது 9 மணி வரைக்கும் தான் இருப்பாங்க. ஓ, சரி சரி. அது பெரிய கடை வீதியில வெளியே போட்டு விக்கிறாங்க. ஆமா, அந்த கடை திறந்துட்டா பெரிய கடை திறந்துருவாங்களே, அதுக்குள்ள இது எடுத்தாகணும். அதுக்கோசரம் அவங்க காலையில 5 மணிக்கெல்லாம் போட்டு ஒரு 9 மணிக்குள்ள கடையை காலி பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள போனா நம்ம வேணுங்கிறத அள்ளிட்டு வரலாம். கம்மி விலையில போனா உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் என்ன அள்ளிட்டு வந்தது. பாப்போம் அப்படி என்னதான் அள்ளிட்டு வரலாம். நாங்க ஷாப்பிங் போறோங்கிறோம். புதுசா பாக்குறவங்களுக்கு நம்ம எங்க போறோன்னே தெரியாது. ஈரோட்ல இருக்கிற ஈரோடு மணிக்கூண்டு கிட்ட போயிட்டு இருக்காங்க. பெரிய கடை வீதி பக்கமே தான். அங்க வந்து பாருங்க, எல்லாமே கொஞ்சம் தூரமா இருக்கிறீங்க, பக்கமா இருக்கிறோம். வந்து நேரமா 6 மணிக்கு அங்க போயிருங்க. அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நமக்கு பொருள் எல்லாம் கிடைக்கும். ஆமா, சரி, ஓகே. அங்க போயிட்டு ஈரோடு மணிக்கூண்டு கிட்ட போயிட்டு அங்க என்ன இருக்குன்னு பாக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சென்னையில நான் பல்லாவரம் மார்க்கெட்ல இருக்கோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து ஈரோட்ல இருக்கிற பீப்புளுக்கு வந்து இங்க யூஸ் ஆகும். போய் பாக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்க ஊரு காவேரி ஆறுங்க. இதுதான் ஈரோடையும் நாமக்கலையும் இணைக்கிற காவேரி பாலம். அதே ஒரு தண்ணி வந்துச்சு. தண்ணியால வெறும் பாறையா இருந்தது. ஃபுல் பாறை. சோ ஆக்சுவலா நம்ம வந்து ஈரோடே கிடையாது தெரியுமா, நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஆமா, அந்த நாங்க வந்து இந்த ஒரு பாலம் காட்டுறோம் பாத்தீங்களா, இந்த பாலத்தோட அந்த கார்னர்ல நாங்க இருக்கிறோம். அது நாமக்கல், இந்த கார்னர் ஈரோடு. பாலம் ஒண்ணுதான், பாலம் ஒண்ணு ஒரு கூட போட்டு எங்களை பிரிச்சிருச்சு. ஆனா நாங்க ஈரோட்டுக்காரங்க தான். ஈரோடு தான் எங்களை. ஆக்சுவலா ஈரோடு வந்து இங்க இருந்து வந்து அது ஒரு பாலம் 1 கிலோமீட்டர் போனோம்னா ஈரோடு. நாமக்கல்னா இங்க இருந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் போகணும். அதான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்து நாமக்கல். ஆனா ஊர் வந்து ஈரோடு தாங்க. எல்லா ஊரும் நல்ல ஊரு தான். சூப்பரான ஊருங்க. எல்லாத்துலயும் விலை மலிவு. நீங்களே சொல்றீங்க அம்மா எல்லாமே என்னமா உங்களுக்கு கூட இப்படி கிடைக்கிறீங்க. உண்மையாலும் எங்க ஊர் எல்லாமே அவ்வளவு விலை கம்மியா இருக்கு. ஆமா, அருமையான ஊரு, தரமான ஊரு, தங்கமான ஊரு, பாசக்கார ஊரு. எல்லாம் அப்படி நாங்க எல்லாருமே பழகும். என்னன்னு இல்லை, எங்க ஊர்ல எல்லாமே நல்ல பாசமா பழகுவாங்க எல்லாருமே. நீங்க ஒரு நாளைக்கு வாங்க எங்க வீட்டுக்கு. யாருக்காவது ஊர்ல எங்க கஷ்டம்னா வந்து எங்க ஊர்ல செட்டில் ஆயிருங்க. இருக்கலாம். ஆமா, வந்தாரே வாழ வைக்கும். சென்னை கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்தாரே வாழ வைக்கும் ஈரோடும் அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஊரு தான் எங்களுக்கும். ஏதோ கோயில்ல ஃபெஸ்டிவலுங்க, தீர்த்தங்குளம் நிறைய போறாங்க.
ஸோ இங்கே பக்கத்தில் மாரியம்மன் கோவில் இந்த டைம் இந்த பங்குனி மாதம்லாம் நோம்பி நிறைய வருங்க. அதனால் வந்து அவ்வளோதான் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வருங்க ஃபுல்லாக தீர்த்த கூட நிறையா போயிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஆமாம், பங்குனி மாதம்னாலே அவ்வளோதான். இனிமேல் அடுத்த ஒரு மாதம் எங்கள் ஊர் திருவிழாவாக இருக்கும். ஆமாம், வந்தாச்சு. என்ன இவ்வளோ கடை லைனாக இருக்குது, 2 பக்கமும் ஃபுல்லாக இருக்குது கடையெல்லாம். ஸோ இங்கே கூட்டத்தை பாருங்க, சரியான கூட்டம். கம்மி வந்தோடனே பாத்திரமா இவருக்கு தான் எடுப்பேன் நான். மாமூலம் எடுக்கிறவர் தான் நேரமே ஒரு சொல்றேன். இந்த ஒரு குண்டா தான் இருக்குது. நானும் பார்த்தா தூங்கிட்டான் தம்பி. நல்லதா எடு. நீங்க சைஸ் எனக்கு சைஸ் தெரியல. இது என்ன சைஸ்? இது நான் ஆக்சுவலா தம்பி போன வாரம் எடுத்திருந்தேன். அந்த சாக்ஸ் அதான். இந்த சாக்ஸ் தான் நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. எங்க அம்மா அங்க பாருங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்கின் 4 இது 4 அங்க போய் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. 50 ரூபா தான், பரவாயில்ல. 4 சாக்ஸ் அண்ணங்கடை வந்தா பாருங்க. 1 50 ரூபா தான், ஒர்த்தா இருக்கு. இது வந்து இது வந்து எலாஸ்டிக் கிடையாதுங்க. நல்லா இதா இருக்கு, சூப்பரா இருக்கு மெட்டீரியல். ஸோ அடுத்த டிஷர்ட் பார்க்க போறேங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் மறக்கொண்டு இருக்கு. அருமையா இருக்குது. எனக்கு வாங்குற ஐடியாவே இல்லாம வந்தேன், ஆனா செம்மையா இருக்கு. ஓ, இங்கதான் தம்பி சொன்னானா? பார்க்கலாம். எவ்வளோ கிலோ? டெக்மோ ஸ்போர்ட்ஸ் சூப்பரா இருக்குதுங்க. டிஷர்ட்லாம் அப்பாவுக்கு 2 எடுக்கலாம் இல்ல? அப்பாவுக்கு சரி, அப்பா இதை போட்டு பார்க்க சொல்ல 2 நாள். நல்லா இருந்ததுன்னா அப்பாவுக்கு வந்து அடுத்த வாரம் 2 எடுத்துக்கலாம். இது வெய்ய காலத்துக்கு சூப்பரா இருக்கும். நல்லா குழு குழுன்னு டெக்னோ ஸ்போர்ட்ஸ் பிராண்டு. நான் 4 சாக்ஸ் 2 டிஷர்ட் எடுத்துட்டேன். போதுமா? 3 டிஷர்ட் வாங்கிட்டேங்க ஃபைனலா. போலாம் வா, ஷாப்பிங் முடிஞ்சு அடுத்து மீன் கடைக்கு போவோம். ஆமா, செமையா இருக்குது. நாங்க வந்து 1 மணி நேரம் ஆயிருக்குங்க. ஸோ இங்க வருங்களேன், அழகு போயிட்டு இருக்கு. நிறைய அளவு போயிட்டு இருக்காங்க. நிறைய அவ்வளோ ஈரோட்டில் அப்புறம் நோம்பி ஆரம்பிச்சிருச்சுங்க முன்னாடி. ஆமா, 3வது கேங் போகுது. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தீர்த்தங்குடம் போச்சு, அதுக்கப்புறம் பூங்கரகம் போச்சு, இப்ப அளவு. ஆமா, போக முடியாது, கஷ்டம் தான். ஆமா, ஃபுல் டிராஃபிக் ஆயிரும். ஸோ இப்போதான் ஆற்றுல போயிட்டு அளவு பற்றிட்டு வராங்க. ஸோ இங்கே சிவன் கோயில் இருக்கு, அங்கேருந்து அப்படியே ஆற்றுல வந்து வராங்க. ஸோ அடுத்து மீன் கடைக்கு வந்தாச்சுங்க. ஸோ எங்கள் ஊர் மீன் நிலவரம். ஸோ பாறை மீன் 150, லோகு கட்லா அதெல்லாம் 160 ரூபாங்க. நம்ம எப்பயுமே வந்து லோகு கட்லா தான். ஸோ நெக்ஸ்ட் மீன் கடை. ஸோ இதெல்லாம் எங்கள் ஊர் ஆற்று மீனுங்க. ஆற்று மீன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எடுத்தாச்சு மீன். 1 வாரம் மீன், இந்த வாரம் மீன் அதே லோகு தான். கட்லா இருந்து ரொம்ப பெருசா இருக்குது, அதான் இது வேணான்றது எடுக்க.
இதுக்கப்புறமா எப்போ சமைக்கிறது? மணி 9 ஆச்சு. போய் படப்பண்ணு செஞ்சேன், அரிசி ஊற வச்சுட்டேன். போய் மலமல அரிசி களைஞ்சி அடுப்பு மீனை முடியும் எனக்கு கழுவி கொடுத்துரு. படப்பண்ணு செஞ்சேன். ஓகே. பாரு நம்ம மாமூல் மீன் கடைனே எவ்வளோ உட்காந்து ஜாலியாக பேசிட்டு பிஸ்கி எனக்கு ஒரு ஜிலேபி மீன் வேணும்னு கேட்டு வாங்கி அதை சமைச்சு ஜிலேபி மீன் எப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபோன் அடித்து சொல்லிடுறேன் அவங்களுக்கு. இதில் மீன் குழம்பு மசாலா, வறுவல் மசாலா எங்கள் ஊர் கடையிலே கிடைக்குங்க. இது வந்து செமையாக இருக்கும். இந்த மசாலா போட்டு செஞ்சாலே போதும், குழம்பு ஆகும்னு வரும். A few moments later. என்னம்மா சமையல் ஆரம்பிச்சாச்சா ஒரு வழியா? வெங்காயம் தக்காளி, வெங்காயம் வந்து ஒரு நல்லா 350 கிராம் நிறைய போட்டேன், குழம்பு நிறைய வேணும். தக்காளி 2 பெரிய தக்காளி 2, பூண்டு ஒரு 4 கட்டி நல்லா எண்ணெய் ஊற்றி வணக்கி மீன் மசாலா போட்டு நல்லா ஒரு அந்த கடையில வாங்கின மீன் மசாலா இது. அந்த கடையில வாங்கின மீன் மசாலா அதான் நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் அதுக்கு வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. சாமி வந்து புளி கரைச்சி எடுத்துறேன் அப்படி குழம்புக்கு. திடீர்னு என்னம்மா புளி வாங்கி தெரியாதா, கொட்டையோட வாங்கிட்டீங்க அப்படியே. நான் சொன்னேன் இல்ல சாமி, அது மரத்தை நாங்க பொறிச்சிட்டு வந்தோம். நம்ம அது காலிப்பட்டி போனப்ப பொறிச்சோம்ல, அது பொறிச்சிட்டு வந்தேன். சாக்காயிட்டு அப்படி என்ன இவ்வளவு கொட்டையோட இருக்குன்னு. மீன் குழம்பு எல்லாம் கம 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 கமன்னு இருக்கு. எண்ணெய் செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஸோ மீன் ஃபுல்லாவே பக்காவே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. நம்ம கை வந்து ஆயுதம். கடுகு போட்டாச்சு. இது 2 இல்லாம மீன் குழம்பு எங்களுக்கு எந்த கறி குழம்புமே ஃபுல்ஃபில் ஆகாது அம்மா சமையல்ல. அது நல்லா இருக்குங்கண்ணே. வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். மீன் குழம்புக்கு எப்பயுமே வெந்தயம் போடுங்க. புளி குழம்புன்னு வச்சாவே வெந்தயம் போடுங்க, அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமா. ஒரு 4 பேர் இந்த குண்டாவை கழுவி ஊத்திட்டு போங்க, அப்பதான் அம்மாவுக்கு குண்டாவை மாத்துவாங்க. இல்லைங்க, சின்னங்க ஒரு 1/4 கிலோ, கருவேப்பிலை 2 கொத்து நல்லா வணக்கிடுங்க. எங்க ஆன் பண்றதுங்க? அங்க வச்சுட்டு எங்க வத்தவ மாட்டேங்குது நான் போட்டா? இல்ல இது நல்லா வணங்கிடுங்க. வணங்கின உடனே அரைச்சி வச்ச மசாலா எடுத்து ஊற்றி புளி ஊத்துனா மீன் குழம்பு ஈஸியா டக்குன்னு செஞ்சிருவோம். சின்ன வெங்காயம் தான் எங்க ஊர்ல வந்து 1 கிலோவே 4 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிது. அதனால குழம்புக்கு ஒரு 1/4 கிலோ வெங்காயம் மட்டும் நல்லா வணக்கி போட்டு. சென்னையிலுமே சின்னங்க அவ்வளவுதான். சென்னையிலுமே 1 கிலோ 25 ரூபா 30 ரூபா வாங்கணும். 30 ரூபாய் பரவாயில்லையே. ஜெயச்சந்திரன் போனோம்ல போன வாரம், அங்க விலை கம்மியா தான் இருக்கும். 30 ரூபா வாங்கிட்டு வந்தோம். பரவாயில்ல வாங்கிக்காங்க. வேற என்ன குழம்பு தெரியுமா? பூண்டு ஃபர்ஸ்ட் வந்து 120 நானே. இந்த வாரம் போனா வெறும் 50 ரூபா. வெறும் 50 ரூபாயா? 50 ரூபா. சின்ன பூண்டுமா? சின்னதான் கிடையாது, பெருசு வந்து 120 ரூபா. பெரிய கட்டி 120, இது 50 ரூபா கிலோ. 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். தம்பிக்கு 1 கிலோ 70 கிலோ. அரைச்சு வச்சதை ஊத்திட்டோம்னா முடிஞ்சுதா? முடிஞ்சது. புளி ஊத்தணும். புளி பாருங்க நல்லா ரம்யா கரைச்சி ரெடியா வச்சிருக்க. அப்படியே சாந்து நல்லா பாருங்க, நல்லா நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்ப 2 நம்ம மிக்ஸ் பண்ணி ஊத்துறது நமக்கு வேலை. ஊத்தி நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சோடனே மீன் எடுத்து போட்டோம்னா குழம்பு ரெடி. சூப்பரான மீன் குழம்பு. வாங்க நீங்க சாப்பிடலாம், எல்லாரும் சேர்ந்து. நம்ம புளியில கரைச்சி நல்லா வணங்கிடுச்சு. நான் வந்து இப்ப நம்ம அரைச்சி வச்சது மசாலாவும் புளியும் கரைச்சி எல்லாம் ஒன்னா கலக்கிச்சு. அவ்வளவுதான் நாங்க செய்யற மெத்தேட்ல செஞ்சு வருவோம். ஒருத்தர் மாங்காய்லாம் போடுவீங்க, எங்க ஊர்ல நாங்க மாங்காய் போட்டு செஞ்சது இல்ல. அதனால நான் மாங்காய்லாம் போட மாட்டேன். இதுதான் ஈஸி. இது ஈஸி, டேஸ்ட் செமையா இருக்கும். இல்லங்க நேரா போன்ல பாக்குற மாங்காய்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஆமா, மொரசுல போடுறாங்க. அது நம்ம போட்டது இல்ல. ஆமா, எனக்கு அது மாங்காய் போட எனக்கு பிடிக்காது. எங்க வீட்டு இப்படிதான் எங்களுக்கு பழக்கம். அதனால இப்படியே வச்சு பழக்கிட்டேன். சூப்பரா இருக்கு, செஞ்சு பாருங்க. தண்ணி கொஞ்சம் கலந்து தேவையான உப்பு சேர்த்து கலக்கி போட்டு உப்பு புளி காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடிடும். இது இந்த மண் செடியில செஞ்சா இன்னும் செம டேஸ்டா வரும்.
சூப்பரா இருக்குது. இது அந்த கடை மசாலா போட்டா அது இல்ல, அது வாங்கலையா? நான் கடை மசாலா தான் போட்டேன். அதான் மீன் கடையில மசாலா என்னதும் இல்ல. அது பாதி நம்ம மாடி வீட்டு மாடி பாதி போட்டேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா கொதிக்கிடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். கொச்சா மீனை போட்டு மூடி வச்சா முடிஞ்சதா? பாதி வந்து நான் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன். தலை, உடம்பு, வால், இந்த நடு துண்டெல்லாம் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து மெலிசான பீஸாக நான் கேட்டோம். இப்போ பாதி வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு. மசாலா நம்ம கஷ்டமே பட வேண்டாங்க, கடையிலேயே விற்கிது. பாக்கெட் 20 ரூபா. ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். கொட்டி நல்லா பேட்டி ஊற வச்சு மத்தியானம் மீன் வறுவல், இப்போ மீன் குழம்பு சாப்பிடலாம். கல்லையே வாங்கிடுங்க, சூப்பராக இருக்கும். 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து மீன் குழம்பு வைக்கிறது, அதை குழம்பு வச்சுட்டேன். இது வந்து நம்ம வறுவலுது. இது ஒரு பாக்கெட் அப்படியே போட்டு எதையுமே நம்ம போட, வெறும் மசாலா மட்டும்தான் போட்டு ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வறுத்து எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ சூப்பராக இருக்கும். சரிங்களா? எவ்வளோ கஷ்டம். நம்ம இஞ்சி, பூண்டு, கறி மசாலா, என்னென்ன அதுக்கு போடணும். நம்ம கான்ஃபிளவர் மாவுலாம் இருக்கும், எதுவுமே வேணாங்க, எல்லாமே இருக்கும். பேட்டர் மட்டும்தான். அது என்ன பிராண்டட்லாம் எங்களுக்கு தெரியல. மீன் கடையில் விற்பாங்க, வாங்கிட்டு வருவோம். மீன் கடையில போவோம், ஒரு மசாலா ஒன்று குழம்புக்கு ஒண்ணே வறுவல் கொண்டு கேட்போம், கொடுப்பாங்க, வாங்கிட்டு வருவாங்க. அவ்வளோதாங்க நமக்கு வேலையே. சரி, அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டோம். மீன் குழம்பு ரெடி ஆச்சுன்னா நம்ம ரெடி பண்ணிடலாம். குழம்பு கொதிச்சு மீனு கூட போடல, அதுக்குள்ள வீடியோ முடிச்சிட்டாங்க. எடிட்டிங் பண்ணும் போது தான் தெரியுது இதோட வீடியோ முடிச்சு வச்சிருக்காங்க. நான் எப்படி எடிட் பண்ணுவேன்? ஸோ சேட். ஸோ இதை விட சூப்பரான ஒரு வீடியோ நான் எடுத்து அடுத்த vlogல போடுறேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you. மீன் குழம்பு வேற லெவலில் இருந்துச்சு. நான் கோயம்புத்தூர்லேருந்து அடுத்த நாள் வந்து ஊற்றி சாப்பிட்டேன், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரெசிபி வீடியோ நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் போட்டுட்டோம். ஸோ ரெசிபி வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்து செஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா பை, see you.